Tell me when to start, okay? We'll start. Yes, sir, you can, sir. जन्मदिनमिदम् अयि अयि प्रिय प्रिय सखे सखे शन्तनोतु ते सर्वदामुदं प्रार्थयामहे प्रार्थयामहे भवशतायुषी भवशतायुषी ईश्वरः सदा त्वां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम् सार्थकम् जीवनं तव भवतु भवतु सार्थकम् सार्थकम् दीर्घायुरारोग्यमस्तु सुयशः भवतु विजयः भवतु जन्मदिनं शुभेच्छा मास्वी जी. Yes, sir. Thank you. Thank you, Ma. ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथांचा नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथांचा नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो नमो माय बापा गुरु कृपा घना तोडिया बंधना माया मोहा मोहजाळ माझे कोण निरटील तुझ विन दयाळा सद्गुरुराया तुझ विन दयाळा सद्गुरुराया तुझ नमो 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 एका जनार्दनी गुरु परब्रह्म एका जनार्दनी गुरु परब्रह्म तयाचे परिणाम सदा मुखे तयाचे परिणाम सदा मुखे तुझ नमो तुझ नमो तुझ नमो तयाचे परिणाम सदा मुखे तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथांचा नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो
तुझ नमो சார் ரொம்ப தேங்க்யூ சார். இவ்வளவு நல்ல ஆர்த்தி நீங்களே பாடி எனக்காக அனுப்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அன்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ நீங்க தேங்க்யூ. நீங்க தான் எவ்ரி டைம் அன்பு காமிக்கிறீர்கள் எங்களுக்கு. பாபாவோட ஆர்த்தி காமிச்சு எல்லாருக்கும் எவ்ரி வியாழக்கிழமை விடாம. அதுக்கு சின்ன கைமாற்று தான் இது நீங்க பண்ணதுக்கெல்லாம். அதுவும் உங்க பர்த்டே எல்லாம் எங்க அட்மின் டீம் கேட்டாங்க உங்களால பாட முடியுமான்னு. சோ எல்லாருக்கும் சேர்த்து வச்சிருந்தா. ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க சுஜாதா சொன்னாங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு, நான் அதனாலே இங்க வந்துட்டு நான் கண்டிப்பா வந்தேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். நான் லீவ் ஆயிட்டுமா சார்? நான் இங்க வெளியில ஓகே இருக்கிறேன், எல்லாரும் கூட இருக்கேன். அதனால ஓகேம்மா ரொம்ப ஓகேம்மா சந்தோஷம் சார். ஓகேம்மா. ஜெய் ஸ்ரீ எல்லாரும் சுஜாதாசி எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா தேங்க்யூ. சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. இது எந்த கோவில்? உங்க வீட்லயா சார் இந்த பிள்ளையார் படம்? எங்க வீட்டுல எல்லாம் கோயில்லாம் கிடையாதுமா. சார் இது பாடினதுதான் சார். வெறும் பாடுனதுதான். ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பர் சார். சூப்பர் சார். கேட்டதே இல்ல. Every யூடியூப்ல time தான் கேட்டேன் கூட இல்ல. அழகா இருந்தது சார். கேட்க நல்லா இருந்தது பாட்டு. Thank Sir, you. every time you hear it is just wow, wow, wow. இதமா Thank you. சொல்லுவாளே அந்த மாதிரி ரொம்ப சார் நல்லா நாங்க இருந்தது. ஆர்த்தி மட்டும் எடுத்துடுறோம், நீங்களே பாடிருங்க சார். ஆமா அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு சார். Thank you மா. Thank you மைத்ரி ஜி. Thank you ஜி. Thank you ஜி. இது ரொம்ப ஃபேமஸ் சாங் மராட்டியில. சோ அவங்க மராட்டியில பாடுங்கன்னு சொன்னா பிள்ளையார் வேற போட்டிருந்தா சரி இந்த பாட்டு தான் பெஸ்ட் பாட்டு. அதுவும் நம்ம கிளாஸ்க்கு ரொம்ப தகுந்தாப்புல வந்த பாட்டு. ஏன்னா அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஓம்காரம் பத்தி தான். சோ ரொம்ப அதுக்காக அது எல்லாம் பொருத்தமா இருந்தது சொல்லிட்டு அந்த பாட்டை பாடினேன். திருப்பி திருப்பி எல்லாம் பாட முடியுமான்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பாடிட்டேன் நல்லா அவ்வளவுதான். இருந்தது சார். ரொம்ப நல்லா சார் இருந்தது. Thank you ஜி. சார் இருந்தது உங்களுக்கு சார். பிள்ளையார் Thank you, ரொம்ப thank பிடிக்கும் you. கணபதி. அதனால நீங்க பாடினது வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. Thank you ஜி. Thank you ஜி. Thank you. பிள்ளையார் யார் வீட்டுது? பிள்ளையார் யார் வீட்டுதுன்னு அது சுஜாதா ஜிக்கு தான் கேட்கணும். அது இல்ல, எனக்கு இது- தெரியாது. என் வீட்டுல இல்ல. இது கோயில் பிள்ளையார் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இது கோவில் பிள்ளையார் யாரோ வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ இதுல ஒரு பாட்டு இருந்தது. நான் ஆக்சுவலி அதை சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த வீடியோவை. அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்தது, சரி இது யூஸ் பண்ணலாமே. ஆனா அருமையான வேலை சுஜாதா. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஐயோ நான் ஒண்ணுமே பண்ண புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுஜாதா Excellent-ஆ எது இருந்தது. பண்ணினாலுமே நல்லா இருக்கும். நல்ல ஐயோ காட்டும். வேண்டாம் சார், வேண்டாம் சார். சார் தான் பாடியிருக்கார் ரொம்ப சூப்பரா. ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆனா சார். காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல அந்த நல்லா பிள்ளையார் ஆர்கனைஸ் சார் பாட்டு. ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது சார். Thank you ஜி. சூப்பரா Thank you இருக்கு. ஜி. Thank you ஜி. Thank you ஜி. Thank you ஜி. கிளாஸ்க்கு வந்துடலாமா? மைத்திலி ஜி சொல்றல. மைத்ரி ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. मन प्रसाद संयत्वं मौनमात्म विनिग्रहः भाव संसिद्धिरित्येतत्तपो मानसमुच्यते। ॐ तत्सदति निर्देशो ब्रह्मणस्त्रिविधः संवृतः ब्राह्मणस्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा। जय श्री कृष्ण। Beautiful ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. வெரி குட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. So, நம்ம 22 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் 6 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. 5 ஸ்லோகங்கள்ல 6 ஸ்லோகங்கள் இருக்கு. So, அந்த 6 ஸ்லோகங்கள் இன்னைக்கும் நாளைக்கும் சொன்னோம்னா 17வது அத்தியாயம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயம் தான் 18வது அத்தியாயம் தான் பாக்கி இருக்கும். அது கொஞ்சம் லாங் அத்தியாயம். ஸோ ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு மந்த் கிட்டத்தட்ட இன்னிலேருந்து உங்களோட பகவத்கீதை முழு 18 அத்தியாயங்களும் முடிச்சிடலாம். ஸோ 14வதுலேருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 23, 24, 25 மூணையும் எடுத்துக்கலாம். ஜெயஸ்ரீஜி சொல்லலாம். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
जय श्री कृष्ण। देवद्विजगुरुप्राज्ञ पूजनं शौचमार्जवम् ब्रह्मचर्यमहिंसा च शारीरन्तपवुच्यते अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तपवुच्यते मनःप्रसादः सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतत् तपो मानसमुच्यते श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अफलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते सत्कारमानपूजार्थं तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसञ्चलमध्रुवम् मूढग्राहेणात्मनो यत् पीडया क्रियते तपः परस्योत्सादनार्थं वा तत्तामसमुदाहृतम् दातव्यमिति यद्दानं दीयतेनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम् यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिकृष्टं तद्दानं राजसंस्मृतम् अदेशकाले यद्दानमपात्रेभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातं तत्तामसमुदाहृतम् Beautiful. Very nice, ma. ரொம்ப நல்லா சொன்னார். வெரி குட். தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து அர்ஜுனனோட கேள்வி எந்த மாதிரி ஸ்ரத்தை அப்படின்னு பகவான் சொல்ற ஸ்ரத்தை எல்லாம் 3 விதத்துல எல்லாத்துலயுமே பண்ணலாம். சாத்விக ஸ்ரத்தை, ராஜசீக ஸ்ரத்தை, தாமசீக ஸ்ரத்தை. அப்படியே சொல்லி கட்சி எந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அறிகுறிகள் சொல்றார். எந்த மாதிரியான அன்னம் யாருக்கு பிடிக்கும், எந்த மாதிரியான தானம், எந்த மாதிரியான முதல்ல யஜ்ஞங்கள் பண்ணுவா, அதுக்கப்புறம் எந்த மாதிரி தப்பங்கள்லயும் 3 வகை, அந்த தப்பங்கள்ல 3 வகை தப்பங்கள்லயும் எந்த மாதிரி சாத்விக தபம், ராஜசீக தபம், தாமசீக தபம், அதை பத்தி சொல்லிட்டு அப்புறம் தானம் பத்தி சொல்றார். தானங்கள்லாம் எப்படி பண்ணணும் ரொம்ப அழகா சொல்றார். நிறைய பேர் எனக்கு சொல்லவும் சொன்னார். இந்த தானம் பத்தி எவ்வளவு அழகா பகவான் சொல்லியிருக்காரு. அதுவும் சாத்விக தானம், ராஜசீக தானம், தாமசீக தானம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே விரிவுபடுத்துறார். இது எல்லாமே சரியா இருக்கு. இருந்தாலும் பகவான்கிட்ட வந்து அர்ஜுனன் முதலே கேட்கிற சாஸ்திர விதி பிரகாரம் தெரியாதே, கலியுகம் வந்திருக்கே, எல்லாருக்கும் சாஸ்திரங்கள்லாம் தெரியாதே. சரி, சாத்விகம் எல்லாத்தையும் பண்ணி 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 இதெல்லாம் கேட்டு 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 டெய்லி நம்ம இந்த மாதிரி சத்சங்கம்ல உட்காந்து இன்னும் சொல்ல இந்த பகவான் சொல்ல பேச்சு கேட்டுண்டு சரி இதுதான் தாமசிகம் இதுதான் ராஜசிகம் தெரிஞ்சு சாத்விகத்தை ஏத்துண்டு மேல மேல சாத்விக குணமா இருந்தாலும் சாஸ்திரங்கள் அவ்வளவா தெரியாதே, எல்லாரும் மிஸ்டேக் நடக்கலாமே அப்படின்னா என்ன பண்றது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அர்ஜுனனுக்கு அப்படின்னு நினைச்சுட்டே பகவான் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரக்மணஸ்திரிவித ஸ்மிருதः பிராஹ்மணாஸ்தேன வேதாஸ்ச
யஜ்ஞாஷ்ச விஹிதா புரா. ஓம் தத் சத் இந்த மாதிரி 3 இதி இவ்வாறு நிர்தேஷோ அறிகுறி பிரஹ்மணஹ பிராமணர்கள் த்ரிவிதஹ மும்மடங்கு ஸ்மிருதஹ அறிவிப்பு பிராஹ்மணாக பிராமணர் தேன அவ்வாறு வேதா வேதம் ச மற்றும் யஜ்ஞா யாகம் ச மற்றும் விஹிதாக உருவாக்கப்பட்டது புரா முற்காலத்தில். சொல்ற ஓம் தத் சத் இவை பிரம்மனின் மும்மடங்கு அறிகுறிகளாக காலங்காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்துதான் பிராமணர் வேதம் மற்றும் யாகங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ஓம் தத் சதிதி. ஓம் ஓம் அது தத் ச தமிழாக திதி குறில் எழுத்துகள் நிர்தேஷோ நிர் கொடுத்து தேஷோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள். ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிர ஷோ பிர பிர இருக்கனால இப்பு ஜாயிண்ட் இருக்கனால ஷோ மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிர ஷோ பிரஹ்மணஸ்திரிவித பிரஹ்ம பிர மேல ஆகாத் கொடுக்கணும். ஹ ம ஜாயிண்டா இருக்கனால பிரஹ்மணஸ்திரி இஸ் இத்திர 3 ஜாயிண்டா இருக்கு. பிரஹ்மணஸ்திரிவித ஸ்மிருதஹ பிராஹ்மணாஸ்தேன வேதாஷ்ச பிராஹ்ம ம ஜாயிண்டா இருக்கனால பிராமில் ஆகாத் கொடுத்து பிராஹ்மணாஸ்தேன நாஸ்தேன நாமில் ஆகாத் பிராஹ்மணாஸ்தேன வேதாஷ்ச யஜ்ஞாஷ்ச यज्ञाय में लागत न्याश्च न्या में लागत यज्ञाश्च विहिता पुरा विहि वील विहिता ही तोंडेलेंद वरणम यज्ञाश्च विहिता पुरा. பாலாஜி ஜி. जय श्री कृष्ण सर. ओम तत्सदिति निर्देशो ब्रह्मणस्त्रिविधस्मृतः ब्राह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिता पुरा. Super. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வெரி நைஸ். थैंक यू. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரஹ்மணஸ்திரிவித ஸ்மிருதஹ. ஓம் தத் சத் இந்த 3ம் பகவானோட பேர்கள். இது மாதிரி இததான் இந்த மும்மடங்கு ஓம் தத் சத் இந்த 3 த்ரிவித மும்மடங்கு நிர்தேசம் அறிகுறிகள் அப்படின்னா பகவான் சொல்ற இந்த 3ம் பகவானோட பெயர்கள் அறிகுறிகள். அதுல பிரஹ்மணஸ்தேன வேதாஷ்ச யஜ்ஞாஷ்ச விஹிதா புரா இந்த 3 ஓம் தத் சத் 3ம் அதோட இண்டிபெண்டா அது என்ன அதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும். இங்க மட்டும் இவ்வளவுதான் சொல்ற ஓம் தத் சத் இந்த 3ம் பகவானோட பேர்கள். பிராஹ்மணாஸ்தேன வேதாஷ்ச யஜ்ஞாஷ்ச விஹிதா புரா. பகவான் யாகம் பண்ணி தன் வேதங்களை முதல்ல கொண்டு வந்தார். பிராமணர்கள் தான் அப்படின்னா யார் இந்த யாகங்களை இந்த தபங்களை செய்வார் அப்படிங்கிறதுக்காக இந்த பிராஹ்மணாஸ். ஏன்னா அவளுக்கு தான் விதிகள் தெரியும். எந்த மாதிரியான தபங்கள் பண்ணணும், எப்படி தபங்கள் பண்ணணும், எப்படி தானங்கள் பண்ணணும், எப்படி யாகங்கள் பண்ணணும், இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த வேதங்கள்ல கொடுத்தது சொல்லிருந்தத யாரு கத்துன்னு இருக்காளோ அவ பிராமணா, அவளால இதெல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்றச்சியும் ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு யாகம் பண்றச்சியோ தபம் பண்றச்சியோ இல்லைன்னா தானம் பண்றச்சியோ ஏதாவது ஒரு தப்பு வந்ததுன்னா என்ன பண்றது? அதுக்காக பகவான் சொல்றார் ஓம் தத் சத்
இந்த 3 பகவானின் பெயர்களை சொன்னால் போரும். பண்ண குறைகள் எல்லாம் மறைந்துவிடும். நீங்க எது மாதிரி சொல்லியிருந்தாலும் அது பர்ஃபெக்டா ஆயிடும். எப்படி நம்ம வந்து இதான நீங்களாம் சமைக்கிறேன் அப்படின்னு பொதுவா சொல்றேன். யார் சமைக்கிறீங்களோ இல்லையோ, இப்ப சமைக்கிறச்ச ஏதானு மாவை கரைக்கிறச்ச ரொம்ப நீருக்கா ஆயிடுச்சுன்னா அதுல இன்னும் கொஞ்சம் மாவை கறந்து அதை கரெக்ட் பண்ணிடுறேன். அவர் ரொம்ப கெட்டியா இருந்து அதுல இன்னும் கொஞ்சம் நீரை போட்டு கரெக்ட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி இதான் தப்பு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறத சொன்னா போரும். அதுக்காக நீ பண்ற தப்புக்கு மேல எல்லாம் ஓம் தத் சத் பண்ணா அதுக்கு ஒன்றும் அதுக்காக அதெல்லாம் சரியாயிடாது. நல்லது பண்றதுதான் பகவான் சொல்ற. சாஸ்திர பிரகாரம் பண்ணிட்டு இருக்கேன், சாத்விக தபமா இருக்கட்டும், சாத்விக தானமா இருக்கட்டும் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஏதாவது பிழை இருந்தா ஓம் தத் சத் சொல்லுங்கோ, அது கரெக்ட் ஆயிடும் அப்படிங்கிறது. அதுக்காக பண்றதெல்லாம் ராஜசீகத்தை மாதிரியும் தாமசீக மாதிரியே தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஓம் தத் சத் சொல்லிட்டேனே அப்படின்னா சொன்னா அதெல்லாம் சரியில்லை. எது கரெக்டோ, எது நிஜமான சரியாக பண்றீங்களோ, நல்ல ஒரு உத்தேசத்தோட பண்றீங்களோ, அதுக்கு அதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா அது சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஓம் தத் சத் சொல்லணும். அப்ப எல்லாமே கரெக்ட் ஆயிடும். மகா நிர்வாண தந்திரத்துல ஒரு அழகான அதே மாதிரியான ஸ்லோகம், ஓம் தத் சதிதி மந்திரேன யோ யத் கர்ம சமாச்சரேத் கிரகஸ்தோ வாப்யுதாசீனஸ்த ஸ்யாபீஷ்டாய தத் பவேத் ஜபோ ஹோம பிரதிஷ்டா ச संस्काराद्य खिलाक्रियाः ஓம் தத் சன்மந்திர நிஷ்பன்னாः சம்பூர்ணா ஸ்யுர்ன சம்சயः. ஓம் தத் சத் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகள் சொன்னா எந்த மாதிரியான கிரகஸ்தாளா இருக்கட்டும், முனிகளா இருக்கட்டும், ரிஷிகளா இருக்கட்டும், அந்த எந்த காரியங்கள் பண்றாலோ அதுக்கான எந்த பலனோ அது கிடைக்கும். எந்த மாதிரியான ஒரு செயலும் பண்றச்ச ஜப்போ ஹோம பிரதிஷ்டா எந்த மாதிரியான செயல்களும் பண்ணிட்டு இருக்கச்ச அது அதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஓம் தத் சத் சொன்னா போரும். ஸ்யுர்ன சம்சய சம்பூர்ணா ஸ்யுர்ன சம்சய, அது சம்பூர்ணமாகும். ந சம்சய, சந்தேகமே இல்லாம அப்படின்னு மகா நிர்வாண தந்திரத்தில். சோ அர்ஜுனன் வந்து இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறச்ச பகவான்கிட்ட கேட்கிறார், எந்த மாதிரியான ஸ்ரத்தை, இது சாத்விகமா ராஜசீகமா தாமசீகமா அப்படிங்கிறார். பகவான் வந்து எல்லாத்துக்கும் எந்த மாதிரியான செயல் பண்றாளோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அவளோட ஸ்ரத்தை என்னங்கிறது புரியும். எந்த மாதிரியான உணவு, எந்த மாதிரியான தபம், எந்த மாதிரியான யாகம், எந்த மாதிரியான தானம், இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுத்து எது மாதிரியான ஆகாரம் வந்து சாத்விகம், எந்த மாதிரியான தானம் சாத்விகம், எந்த மாதிரியான யாகம் சாத்விகம், எந்த மாதிரியான தபம், எந்த மாதிரியான 3 தபங்கள்லயும் எந்த மாதிரியான தபம் சாத்விகம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஸ்லோவா நம்ம எல்லாத்தையும் இந்த ராஜசீக தாமசீக விஷயங்கள்லாம் விட்டுட்டு சாத்விகமா நமக்கு எல்லா செயல்களும் சாத்விகத்துக்கு வந்துடும். ஆனா எல்லா செயலும் சாத்விகம் வரைச்சிலும் தப்பு நடக்கிறதுல சம்பவம் நிறைய இருக்கு. ஏன்னா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்ப நம்மளே எவ்வளவு வாட்டி இந்த பகவத்கீதை ரொம்ப சிம்பிளான வெறும் கீதை பகவானோட பாட்டு, அது அதை படிச்சு பார்த்து சொல்றதுக்கே நம்ம தப்பு பண்றோம். அப்ப அவெல்லாம் ஸ்மிருதியில கேட்ட இந்த வேதங்களை அதுக்கு தகுந்தாப்புல பண்ணது யாகங்களையும் தானங்களையும் அதுல தவற வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ பகவான் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குற ஒரு டெக்னிக், இந்த தவறெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஓம் தத் சத் சொன்னா போரும். எல்லாமே பிரம்மனுக்கான அறிகுறிகள்.
ஓம் வந்து ரிக்வேதத்துல இருந்து வந்து, தத் அண்ட் சத் வந்து சந்தோகிய உபனிஷத்துல இருந்து வந்திருக்கு. சோ இதெல்லாமே வெறும் ஒரு அறிகுறிகள் தான். இதுதான் பகவான் அப்படின்னு சொல்லல, இதுதான் ஈஸ்வரன் இல்ல, இதெல்லாம் ஈஸ்வரனோட அறிகுறிகள், நிர்தேஷோதான் அப்படின்னு பகவான். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, பிரம்மன் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறச்ச தபங்களும் வேதங்களும் அதை வச்சுன்னு தான் பண்ணார் அப்படின்னு 3வது அத்தியாயத்துல வருது. அப்படின்னு பிராமணர்களை படைச்சார். யார் இந்த 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 தபங்கள்லாம் ஒழுங்கா பண்ணுவாளோ அப்படின்னு. இந்த பிராமணர்கள்லாம் எதை பண்றதுக்கு முன்னாடி ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னாதான் அது சரியாகும். சோ இப்ப பகவான் சொல்ல, இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவுலாமோ சொல்லி கொடுத்திருக்கேன். கர்மயோகம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், தியான யோகம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஞான யோகத்தை பத்தி சொல்லியிருக்கேன். சோ எந்த மாதிரியான ஒரு யோகம் பண்றது, எந்த மாதிரியான ஒரு செயல், எந்த மாதிரியான ஒரு கர்மம் பண்றச்சியும் அது சாத்விகமா பண்ண ட்ரை பண்ணேன்னா, அப்ப இந்த ஓம் தத் சத் சொன்னேன்னா இருக்கிற குறைகள் எல்லாம் மறைஞ்சிரும். அதனால இந்த ஓம் தத் சத்தை யூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு பகவான் ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ஓம பத்தி சொல்றார். 24வது ஸ்லோகம். தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாஹ பிரவர்த்தந்தே விதானோக்தாஸ் சததம் பிரம்மவாதினாம். தஸ்மாத் ஆதலால், ஓம் ஓம் இதி இவ்வாறு, உதாஹ்ருத்ய உச்சரிப்பு, யஜ்ஞான யஜ்ஞ தான தபஹ கிரியாஹா யாகம் தானம் தபம் செயல்கள், பிரவர்த்தந்தே ஆரம்பம், விதானோக்தா விதிப்படி, சததம் எப்பொழுதும், பிரம்மவாதினாம் பிரம்மத்தை பின்பற்றுபவர். சோ ஆதலால் பிரம்மத்தை பின்பற்றுபவர் யாகம் தபம் மற்றும் தானம் செய்யும் போது இவ்வாறு ஓம் என்று உச்சரித்து தொடங்குவார் என்று பகவான் சொல்றார். ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம். தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய, தஸ்மாத் தோமித்யுதோ நெடில் எழுத்து, மித்யு ரெண்டுமே குறில் எழுத்துக்கள், மீ மேல் ஆகாத் கொடுத்து, தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய, தாஹ்ரு ஹ்ரு, அது ஹ்ரு இல்ல, தாஹ்ருத்ய ஹ்ரு மேல் ஆகாத் கொடுத்து, தாஹ்ருத்ய யஜ்ஞ தான தபக்ரியாஹா, யஜ்ஞ யமதாக, தான தான் நெடில் எழுத்து, தபக்ரியாஹா பிரவர்த்தந்தே விதானோக்தாஸ், பிரவர்த்தந்தே வகப்ரஃபார் கொடுத்து, பிரவர்த்தந்தே தமிழாக, பிரவர்த்தந்தே விதானோக்தாஸ், விதா நெடில் எழுத்து, விதானோக் நோமிலாக, நோக்தாஸ் சததம் பிரம்மவாதினாம். சததம், சதத மூணுமே குறில் எழுத்துகள், சததம் பிரம்மவாதினாம். பிரம்ம பிரமில் ஆகாத் கொடுத்து, பிரம்மவா நெடில் எழுத்து, தினாம். பானுஜி. जय श्री कृष्ण सर. तस्मादोमित्युदाहृत्य यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनाम्. Beautiful. Thank you, sir. யஜ்ஞதான தபன்னு ஒரு இத்து வந்த மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாம் பியூட்டிஃபுல்லா ஸ்ரீகிருஷ்ணன். தஸ்மாதோ மித்யு தாஹ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாஹ பிரவர்த்தந்தே விதானோக்தா சததம் பிரம்மவாதினாம். யார் இதை நம்புறாளோ, வேதங்கள் மேல
நம்பிக்கை வச்சுட்டு இருக்காளோ அவ வந்து ஓம்ங்கிற இந்த அக்ஷரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறா. எந்த மாதிரியான ஒரு செயலா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், தபமா இருக்கட்டும், யாகங்களா இருக்கட்டும், வேதங்கள் படி, சாஸ்திரங்கள் படி, எப்படி எதுவா இந்த மாதிரி செயல்களா இருந்தாலும் அதை ஆரம்பிக்க முன் ஓம் அப்படின்னு சொல்றார். எதுக்காக ஒரு பலன் வேணும்னா, ஒரு நெல்லு முதல்ல போட்டாதான் அதுல இருந்து தான் செடி வரும். செடி தானா வந்துடாது. அதுபோல ஓம்ங்கிற ஒரு அக்ஷரம் போட்டாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னா ஓம் தான் முதல்ல வந்தது. பிரணவ முதல்ல எல்லா பிரபஞ்சத்துக்கு முதல்ல ஒரு விஷயம் வந்ததுன்னா அது ஓம், பிரணவ மந்திரம். அந்த ஓம் பிரணவ மந்திரத்திலிருந்து தான் காயத்ரி வந்தது. காயத்ரியிலேருந்து தான் வேதங்கள், ரிக், சாம, யஜுர் வேதங்கள் வந்தது. சோ ஓம் தான் இந்த வேதங்களுக்கும் காயத்ரி மந்திரத்துக்கு எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருக்கிறது இந்த ஓம். அதனாலதான் எந்த மாதிரியான வேத விதிகள் பண்றச்சியும் இந்த ஓம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த ஓம் சொல்றதும் சாதாரணமா சொல்லக்கூடாது. ஓம்ங்கிறது நீங்களே சொல்லி பார்த்தேன்னா உங்க உடம்பு முழுக்க அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கணும். அது முதல்ல அகாரம், அப்புறம் உக்காரம், அப்புறம் இந்த மாதிரி வரணும். இந்த தொண்டையிலேருந்து வருது, நாபிலேருந்து வரும். அப்ப அந்த கீழ்வயத்துலயும் இந்த நாபிலையும் அந்த வைப்ரேஷன் தெரியணும். அப்புறம் வாயை ஸ்லோவா மூடினேன்னா ஓ. அப்ப நீங்க பார்க்கலாம் அந்த வைப்ரேஷன் ஸ்லோவா அந்த வாயை மூடுறச்ச அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தானாவே நாபிலேருந்து மேல வரத பார்க்கலாம். சோ முதல்ல வயத்துக்கிட்ட இந்த வைப்ரேஷன் அங்கிருந்து அந்த காரம் வருது. முதுசா சொல்லிட்டு பட் ஆரம்பத்துல ஒரு ஷேடோ ஆஃப் ஆ கொடுத்தேன்னா அப்படி சொல்லிட்டு ஓ வாய மூடினா இந்த ஓ யூ சத்தம் வரும், உக்கார சத்தம் வரும். ஓம் அந்த ஓங்கிற சத்தம் இந்த நாபிலேருந்து இந்த வைப்ரேஷன் எடுத்து 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 மேல வந்துட்டு அந்த பண்ணேன்னா அப்படியே தலைக்குள்ளேயும் அந்த வைப்ரேஷன் வரும். இது வந்து யாராவது கரெக்டா பண்ணேன்னா இதுல ஒண்ணுமே இதுல சயின்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதான் அந்த மாதிரி இவ்வளவு சொன்னா போரும். முழு வைப்ரேஷன்ஸ் யூ கேன் சி ஃப்ரம் உங்களோட நாபிலேருந்து தலை உச்சி வரைக்கும். மூலாதார சக்கரத்திலேருந்து சஹஸ்ர சக்கரம் வரைக்கும் இந்த சக்கரா, இந்த பிராணி ஹீலிங் சொல்றா, ரேக்கி எல்லாம் அந்த சக்கராஸ் தான் சொல்றா. எல்லா சக்கரங்கள்லயும் இந்த வைப்ரேஷன் வரும். இது வந்து சாதாரணமான ஒரு மந்திரம் இல்லை. ஒண்ணுமே பண்ணாம உங்களுக்கு உடம்புக்குள்ள இவ்வளவு வைப்ரேஷன் கொண்டு வர முடியும்னா இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையால முடியும். உடம்புல இருக்கிற இந்த அழுக்கு எல்லாத்தையுமே போக்குறது ஒரு சின்ன வார்த்தையில. சோ நீங்க பண்ற எந்த செயல்கள்லயும் இருக்கிற அழுக்க போக்கணும்னா இந்த ஓம் சொல்லணும். ஓம் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன்னா எல்லா அழுக்கும் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அது கரெக்டா வரும். ஏன்னா அது ஓம் தான் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணி விடுறது நம்மள. இப்ப இன்டர்நெட்ல ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் போட்டாதான் அந்த வெப்சைட் போக முடியும். யாரையாவது கால் பண்ணா அந்த நம்பரை தட்டினாதான் அந்த ஆளுக்கு நம்மளால பிடிச்சுக்க முடியும். ரேடியோல பாட்டு கேட்கணும், அந்த ரேடியோல அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி விட்டாதான் அந்த பாட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் நமக்கு காதுல விழும். சோ அந்த மாதிரி நம்மளே இந்த பிரபஞ்சத்தோட, அதாவது பிரம்மனோட நம்மள அலைன் பண்ணிக்கணும், டியூன் பண்ணிக்கணும்
அப்படின்னா இந்த வைப்ரேஷன் கொண்டு வந்தாதான் அந்த வைப்ரேஷனோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த வைப்ரேஷன் எல்லாம் வரணும்னா மனசுக்குள்ள இருக்கிற இந்த ராக துவேஷம் எல்லாம் போனாதான் அதெல்லாம் வைப்ரேஷன் வரும். ஒரு மனசுலயும் கவலையும் சச்சரவும் சஞ்சலமும் வச்சுட்டு இருக்கிறது இந்த ஓம் சொல்லி பார்த்தேன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஓம் வரவே வராது. ஏன்னா உடம்புலாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு லெவல்ல கொண்டு வரணும்னா மனசை ஒரு லெவல் ஆஃப் சாத்விக குணத்துல கொண்டு வந்தேன்னாதான் அந்த சமயத்துல ஓம் சொல்லி பாருங்க, உடம்புல இருக்கிற இந்த வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா காம் டவுன் பண்ணிக்கணும் மனசு. சோ இந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் இந்த ராக துவேஷம் கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓம் சொல்லி பார்த்தேன்னா உடம்பு அப்படியே தியான லோகத்துக்கு போயிடும். சோ எந்த மாதிரியான ஒரு சாத்விக செயல்படுறதுக்கு முன்னாடி ஓம் சொல்லணும் அப்படின்னு பகவான் சொல்றார். ரெண்டு விதம். நீங்க உங்களோட எல்லா இந்த கவலைகளும் சச்சரவுகளும் இந்த ராகமும் தேசமும் அதெல்லாம் வச்சுட்டு நீங்க சொல்லச்ச இந்த மாதிரியான ஒரு ஓம் சொல்றதுக்கு வரவும் வராது. ஆனா அதே சமயத்துல ஓம் 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 ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா இதுவும் குறைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சஞ்சலங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு லெவல் வரும், அந்த சமயத்துல ஒரு சாத்விக குணம் மேலோங்கி இருக்கும். அந்த சமயத்துல ஓம் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சாத்விக காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் கிடைக்கும். ஞானேஸ்வரிலையும் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. ஆந்தாரி அபங்கு திவா ஆடவி சமர்த்து போலாவா தைசா பிரணவோ ஜானாவா கர்மாரம்பி. ஆந்தாரி அபங்கு திவா, அபங்குன்னு அழியாத அசையாத, திவான லைட், ஆந்தாரி இருட்டுல இந்த மாதிரியான ஒரு அசையாத ஒரு விளக்கு இருந்ததுன்னா ஆடவி சமர்த்து போலாவா. யார் ஒரு காட்டுல நம்ம தனியா இருக்கோம், அதுலேருந்து நம்மளை எடுத்துன்னு வரத்துக்காக யாருக்கு வந்து ஒரு வழி தெரிஞ்சவான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு லைட்டோட இருந்தானா எப்படி நம்மளால இந்த மாதிரி இந்த காட்டுல இருந்து நம்மளால வெளியில வர முடியுமோ அதே மாதிரிதான் இந்த பிரணவ மந்திரமும். அது கர்மாரம்பி, கர்மங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கோ. அப்படின்னு ஞானேஸ்வரி ரொம்ப அழகான. இந்த ஓம் சொல்றது கத்துங்கோ, ஓம் சொல்றது எப்பொழுதுமே ட்ரை பண்ணிட்டு இருங்கோ. அதுக்காக உங்களோட செயல்கள் எல்லாம் ராஜசீகமாவும் தாமசீகமும் அதுக்கு ஒன்றும் நல்ல பலன் கிடைக்காது அதுல இருந்து. ஆனா உங்களுக்கு சத்விக ஏதான ஒரு செயல் இருந்ததுன்னா அதுக்கு பரிபூர்ணமான பலன் கிடைக்கணும்னா இந்த ஓம் சொல்லணும்னா நீங்க தப்பா தான் பண்ணாலும் அதுக்கான பலன் கரெக்டா வந்து சேரும். ஸோ இந்த ஓம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களோட உடம்புல இருக்கிற இந்த ராஜசீக குணங்களும் தாமசீக குணங்களும் ஸ்லோவாக மாறி மாறி எப்பொழுதுமே எல்லா குணங்களும் எப்பொழுதும் இருக்கும் உங்ககிட்ட. எது மேலோங்கி இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த சாத்விக குணம் மேலோங்கி இருக்கிறதுக்கு இந்த ஓம் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்ப சாத்விக குணம் மேலோங்கி இருக்கும். அந்த மாதிரி சாத்விக குணம் மேலோங்கி இருக்கிறச்சு ஏதான ஒரு நல்ல செயல் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஓம் சொன்னோம்னா அந்த பலனுக்கு அந்த செயலுக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல தத் பத்தி சொல்றார். 25வது ஸ்லோகம். ததித்யனபிசந்தாய பலை யஜ்ஞ தபக்ரியாஹ தான கிரியாश्च விவிதா கிரியந்தே மோக்ஷகாங்க்ஷிபிஹ காங்க்ஷிபி. தத்ங்கிற செயல், தத்ங்கிற வேர்டு இதி இவ்வாறு அனபிசந்தாய எதிர்பார்ப்பு இல்லாமல் பலம் பலன் யக்ஞ தபக்ரியாக யாகம் மற்றும் தபகாரியங்கள் தானக்கிரியா
தான காரியங்கள் ச மற்றும் விவிதாக வெவ்வேறு கிரியந்தே செய்யப்படும் மோக்ஷ காங்ஷிபிஹி மோக்ஷம் தேடுபவர்கள். சம்ஸ்கிருத்ல தான் மிஸ்டேக் இருக்கு, பிஹி போட்டிருக்கணும். நான் பிஹி சொன்னேன், அப்புறம் நான் படிச்சு பார்க்கறது தப்பா எழுதியிருக்கோமோ அப்படின்னு பி அப்படின்னு கரெக்ட் பண்ணேன். பிஹி தான். சோ மோட்சத்தை தேடுபவர் பலனை எதிர்பார்க்காமல் இவ்வாறு தத் என்று உச்சரித்து யாகம், தபம் மற்றும் தான காரியங்கள் செய்வார்கள். பகவான் சொல்ற ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ததித்யனபிசந்தாய ததித்ய தித்ய தீமிராக ததித்ய நபிசந்தாய நபி ரெண்டுமே குறில் எழுத்துகள். ததித்யனபி சந்தாய சந்தா சமிராக இன் அண்ட் தாது ததித்யனபிசந்தாய பலை யஜ்ஞ தபக்ரியா பலை ல அப்புறம் ஐ வருதுன்னா யஜ்ஞ வருதுனால ய வருதுனால ஐ பலை யஜ்ஞ தபக்ரியா தான क्रियाश्च विविधा दान क्रिया न क्रिया न मिल रहा क्रियाश्च या मिल रहा दान क्रियाश्च विविधा क्रियन्ते क्रियन्ते क्री குறிலெழுத்து यन्ते य मिल रहा क्रियन्ते मोक्ष इकंश मोक्ष कांक्षिभिः காங்ஷி இங்கு இக்குஷ மூணு ஜாயிண்டா இருக்கு. கிரியந்தே மோக்ஷ காங்ஷிபிஹி. புவனாஜி புவனாஜி சொல்லலாம். कामेश्वरी जी. जय श्री कृष्ण सर. तदित्यनभिसन्धाय भलै यज्ञतपक्रियाः दानक्रियाश्च विविधा क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. வெரி நைஸ், வெரி நைஸ். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்கோ. மோக்ஷ ஓகே சார். காங்ஷிபி இங்கு இக்குஷ மூணும் காலோடணும். காங்ஷிபின்னு இருக்கக்கூடாது, காங்ஷிபி. இந்த இக்கும் கொஞ்சம் வார்த்தைக்கு ட்ரை பண்ணுங்க. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து. இன்னொரு தடவை சொல்லிட்டா சார். இல்லை நம்ம கிளாஸ் இல்லைங்க. तदित्यनभिसन्धाय बलै यज्ञतपक्रियाः दानक्रियाश्च विविधा क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. பியூட்டிஃபுல். இப்ப கரெக்டா? Thank you sir. तदित्यनभिसन्धाय फलं यज्ञ तपक्रियाः दानक्रियाश्च विविधा क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः. சோ எல்லா செயல்களும் தானங்களா இருக்கட்டும், தபங்களா இருக்கட்டும், யாகங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பகவானுக்காக பண்றோம், நமக்காக இல்லை. அதுலேருந்து வர எந்த மாதிரியான பலனும் இருக்கட்டும், அது நமக்காக இல்லை, இந்த பூலோகத்துக்காக, இந்த பகவானுக்காக, தனக்கு இல்லாம அந்த ஒரு ஆசை இல்லாம பண்றது. ஏன்னா எந்த மாதிரியான ஒரு செயலா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு எண்டு உண்டு. அதே மாதிரிதான் அதுலேருந்து வர பலன்களுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, அழிவு உண்டு. ஆனா பகவான் இன்றைக்குமே ஒன்று, மாறாதவர், கூட்டஸ்த, சேஞ்சே இல்லாதவர். அதனால தத் அப்படிங்கிறது பகவானை குறிக்கிறது. சோ ஓம்ங்கிறது இதான் ஒண்ணு பகவானை ஞாபகப்படுத்தி சொல்றது. தத்துங்கிறது
பகவானுக்கு அர்ப்பணை பண்றோம் அப்படிங்கிற விஷயம். ஓம்ங்கிறது பகவானை நினைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் செயல்கள் செய்யறது, அந்த செயல்களை நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது தான் தத். அனபிசந்தாய பலம். ஏன்னா எல்லா மாதிரியான பலமா இருந்தாலும், எந்த மாதிரியான செயல்கள் இருந்தாலும், எந்த மாதிரியான செயல்களின் பலன்கள் இருந்தாலும் அதெல்லாம் அழியக்கூடியவை. சோ எது அழியாதது, மாற்றம் இல்லாதது, அது வெறும் பகவான் தான். சோ பகவான் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மனசோட ஒரு செயல் பண்றது. இந்த அழிய போகும் எந்த மாதிரியான பலன் மேலேயும் அது மேல ஒரு நோக்கம் இல்லாமல் பகவான் தான், பகவான் அடையணுங்கிற ஒரு நோக்கத்தோட பண்றது. மோக்ஷகாங்ஷிபிகி. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. எந்த இடத்துல பார்த்தாலும் பகவான். ஆனா அவர் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறார். ஆனா எது கண்ணுக்கு தெரியறதோ அதெல்லாம் அழிய போகிறது. பகவான் தான் வேணும் மோக்ஷகாங்ஷிபியா இருக்கச்ச. அப்ப தான் என்னோடது அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாம எந்த மாதிரியான செயல்களா இருக்கட்டும், யாகங்களா இருக்கட்டும், தப்பங்களா இருக்கட்டும், தானங்களா இருக்கிறதும் அது பண்ணுவோம். ஏன்னா பகவானுக்காக தான் பண்றோம் அப்படிங்கிறது. இதுதான் நம்மளோட மனித ஜென்மத்தோட சாஃபல்யம்னு இதுதான். எந்த செயலை பண்றதும் பகவானுக்காக பண்றோம், அதோட பலன் அது அழிய போறதுன்னு நினைச்சிட்டு அழியாத ஒரு விஷயம் இந்த பகவான் எல்லாமே இந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாவத்தோட எல்லா செயல்களும் பண்ணா இதை விட வேற ஒண்ணுமே நமக்கு தேவையில்லை. அதுதான் இங்க தத் அப்படிங்கிறது. சோ பகவானுக்கு பிரம்மனுக்கு வேணா 3 அறிகுறிகள் சொன்னார். ஒண்ணு ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த தபம் தத் அப்படிங்கிற தத் சொல்றதுனால பகவானுக்கு தான் எல்லாமே அர்ப்பணம், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். மோக்ஷகாங்ஷிபியா இருக்கிறோம். மோக்ஷகாங்ஷிபியா இருக்கிறவா தானங்கள், தபங்கள், யாகங்கள் பண்ண போறா. வேதங்களை படிச்சு சாஸ்திரங்கள் பிரகாரம் யாருக்காக பண்றார்? பகவானுக்காக பண்றார். சோ இதெல்லாம் இதுலயும் ஏதாவது ஒரு குறைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இது மனசார இதெல்லாமே நம்ம நினைச்சுன்னு பண்றோம், பகவானுக்காக பண்றோம், சாஸ்திரங்கள் பதிதான் பண்றோம். ஆனா இதுல இதான் தப்பு வரலாம், அதை கரெக்ட் பண்ணதுக்காக பகவான் சொல்றது தத்துங்கிறது சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு, உனக்கு தத் அது, எனக்கு இல்லை, என்னது இல்லை அது அப்படின்னு. அது அப்படின்னா தட் அலௌகிகமானது, இது இல்லை, பூமியோடது இல்லை, அது உத்தம புருஷஸ்தன்யா, எல்லாத்தோடையும் உத்தமமான புருஷனுக்காக, அவருக்காக தான் இது அப்படிங்கிறது தான் தத்துங்கிறது. கர்மயோகம் என்ன சொல்றது? எல்லா காரியங்களும், எல்லா கர்மங்களும், எல்லா வாசனைகளும் எடுத்துட்டு நம்மளோட எல்லா கர்மங்களையும் கழிக்கிறதுக்கு தான் கர்மயோகம் பண்றோம். ஏன் அப்படி பண்றோம்னா நம்மளோட மனசு அப்புறமா தூய்மா ஆயிடும், சுத்தமா ஆயிடும், பகவான் வழியில போலாமே, அதுக்காக எல்லா கர்மங்களும் கழிக்கிறதுக்காக நம்ம பண்றோம். அதான் கர்மயோகம் சொல்றது. அந்த கர்மயோகம் ஏன் நமக்கு பண்ண முடியறது இல்லைன்னா ராகம், துவேஷம், இந்த 2 தான் காரணம். அதுக்கு இந்த ராகம் தேசமும் இருக்கிறதுனால்தான் நமக்கு இந்த மாதிரி கர்மங்களை ஒழுங்கா பண்ண முடியவில்லை. ராகம் தேசம் எது மேல இருக்கு? என்ன பலன் கிடைக்குமோ அது மேலேயும் ராகம் தேசம் இருக்கும். அந்த செயல்
சுற்றியும் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு மியூசிஷியன் வந்து அந்த பாட்டு பாடுறதுனால என்ன நமக்கு சம்பாத்தியம் கிடைக்கும், அது மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கலாம், ராகம் இருக்கலாம். அதே மாதிரி சங்கீதத்து மேலேயே ஒரு ராகம் இருக்கலாம். என்னோட சங்கீதம் அப்படின்னு. பகவான் சொல்றார், இந்த தத்துங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போரும். இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் என்னது அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டு உங்களுது அப்படின்னு ஆயிடும். சோ நம்ம என்னெல்லாம் காரியங்கள் சொல்றோமோ எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா அதுக்கு தத்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பகவான் சொல்ற. பகவான் தான் பண்றார், நான் வெறும் ஒரு 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 கருவிதான் இதை பண்றதுக்கு அப்படிங்கிறது. பகவான் தான் பண்றார், பகவானுக்கு தான் எப்ப சொந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வரணும். அப்படின்னா அந்த தத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனில வேலை பண்றோம், எல்லாருமே நிறைய பேர் பண்றேன். ஒரு பிசினஸ் டீலுக்காக போறோம், ஏதோ ஒரு சேல்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இது எந்த அப்படின்னு ஒரு இதோட போனோம்னா அந்த சேல்ஸ் அந்த 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 கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படின்னா அப்ப நமக்கு வந்து அந்த இது எந்த நமக்கு என்னோட கான்ட்ராக்ட் அது கிடைக்கலையே அப்படின்னா இதெல்லாம் கம்பெனியோட வேலை, கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட், கம்பெனிக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையோட இருந்தானா அப்ப என்ன தோணும், ஓ இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல, வேற ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை. அதே மாதிரிதான் இது பகவானோடது தான், பகவான் தான் பண்றார், அதோட பலனும் பகவானுக்கு தான் கிடைக்கணும், எனக்கும் அதுவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரணும். அது வரத்துக்கு தான் தத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். அதான் பகவான் வந்து எப்படி ஓம்ங்கிற ஒரு வார்த்தையால எல்லா செயல்களையும் ஆரம்பிக்கணும், தத்துங்கிற ஒரு வார்த்தையால அந்த செயல்களில் இருக்கிற பலன்களெல்லாம் அவருக்கு தத் அப்படின்னு கொடுத்துறது தான் தத்தோட மகிமை அப்படின்னு பகவான் சொல்றார். நாளைக்கு வந்து சத் பத்தி சொல்லிட்டு பாக்கி 2 ஸ்லோகங்களையும் முடிச்சிடலாம். ஸோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணரே. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Thank you, Krishna. sir. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Krishna. जय श्री कृष्ण जी, जय श्री कृष्ण, sir. Thank you, sir. जय श्री Krishna, sir. जय श्री कृष्ण जी, जय श्री कृष्ण जी, जय श्री कृष्ण, Thank you, sir. जय श्री कृष्ण जी.